வரும்போது வேண்டான்ட்டு போரான்றிய. எனக்கு தேவையான பணம் உங்க உதவியாலையும் ஆண்டும் தெய்வாலையும் கிடைச்சிருச்சு. இதை முதல்ல எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதுங்க. சரி, உன்னா மாத்த முடியாது. நீ பணத்தை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அம்மாவையும் கையோட இங்க கூட்டிட்டு வந்துரு. நாங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி பண்றீங்க. என்னண்ணே, நீங்க நினைச்ச மாதிரி போட்டிலையும் ஜெயிச்சிட்டீங்க, பரிசு தொகையும் வாங்கிட்டீங்க. உங்களை பத்தி இது வரைக்கும் எதுவுமே சொல்லல. நேரம் வரும்போது சொல்றோம். நீங்க இப்பா சொல்லுங்கண்ணே. ரவி, காரமேடு என் கிராமம். அம்மாவும் ஒரே புள்ள. அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாரு. அப்பா இல்லாத புள்ளைன்னு என் அம்மா ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாங்க. நான் சேர குறும்புக்கெல்லாம் ஒரு எல்லையே இருக்காது. How is it? Super! One, two, three. How is it? Super! Hey, Sundari Karka, Supri Lakshmi. How is it? Super. Super. அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் ஊரு இது, எம்ம எம்ம ஊரு இது. அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா? அடி யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. அடி சிங்காரம்மா சிணுக்கு சிணுக்கு ஒய்யாரம்மா நடைய கட்டும் யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. உன் பொட்டி கடு உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. உன் பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. அடி பொம்பளங்க போகையிலே நிழல பார்த்து மல்லு கட்டும் ஊரு இது, எம்ம எம்ம ஊரு இது. அந்த நிழலுக்கெல்லாம் புடவை கட்டி ஆட வைக்க முடியுமாடி யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. உன் பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. உன் பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா யக்கா. யக்கா ஜும்கல்லக்கா ஜும்கல்லக்கா. அடி யக்கா யக்கா ஜும்கல்லக்கா ஜும்கல்லக்கா. யக்கா ஜும்கல்லக்கா யக்கா யக்கா ஜும்கல்லக்கா யக்கா. எத்தனையோ கம்ப நட்டு பந்தலிட்டு கொடி வளர்த்தா எவ்வளவோ காய் கிடைக்கும் மனுஷனுக்கு. அது 7 வயது பசிய தீர்க்கும் பலன் கொடுக்கும். எத்தனையோ கம்ப நட்டு எத்தனையோ கொடி பறந்தா கட்சி வரும் கலகம் வரும் நாட்டுக்குள்ளே. அத காணும் போது கலக்கம் வரும் வீட்டுக்குள்ளே. அட அந்த கொடி வேணுமா இந்த கொடி வேணுமா? யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. பொட்டி கடை உள்ளிருக்கு வளைஞ்ச டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. அடி பந்தலிலே தொங்குகிற பொடலங்காய்க்கு கல்ல கட்டும் பூரு இது, எம்ம எம்ம பூரு இது. அடி தொங்குகிற காய்க்கு எல்லாம் கல்ல கட்ட முடியுமா? அடி யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. அடி சிங்காரம்மா சிணுக்கு சிணுக்கு பொய்யாரம்மா நடைய கட்டும் யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா யக்கா. பொட்டி கடை உள்ளிருக்கு டப்பா டப்பா நெளிஞ்ச டப்பா யக்கா யக்கா பொட்டி கடை யக்கா 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 பொட்டி கடை யக்கா யக்கா. சூப்பர் பாட்டுனே. இந்த பாட்டு படிக்கலாம்ல 1 லட்சம் 10 லட்சம் கொடுத்துருப்பான்ல. அப்படி எல்லாம் இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அந்த நாள் என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். அன்னைக்கு கார்த்திகை தீபம்.
ஊர்வஷி, மேனகா, அப்சரசு, ஏன் அப்சரசு? பாத்துட்டேன். அது ஒண்ணு இல்ல. ஏமா முத்து, அப்சரஸ்க்கு தாடி எல்லாம் இருக்குமா என்ன? போயிட்டாடா அந்த வண்டி. வணக்கங்க. வணக்கம் மயிலர்வாள். வணக்கம் ஐயா. ஐயா, கோயிலுக்குள்ள செருப்பு போட்டு போக கூடாதுங்க. ஐயா யாருன்னு தெரியுமில்ல? இந்த கோயிலை கட்டினது ஐயாவோட அப்பா தான். உள்ள அந்த சாமி செருப்பு போட்டிருக்குல்ல, போட்டிருக்குங்க. அந்த சாமியை செருப்பு போட்டிருக்கும் போது நான் ஏன்டா போடக்கூடாது? ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு. அவதாண்டா அந்த ரோஸ் கலர் தாவணி. How is it? ஏய், யாரா அந்த பொண்ணு? தெரியலங்க, ஊருக்கு புதுசு போட்டுருக்கு. வணக்கம். ஊருக்கு புதுசுங்களா? என் பேர் ரத்னவேல். உங்க பேரு? தேவயானி. நல்ல பேரு. கொஞ்சம் பிரசாதம் கொடுக்குறீங்களா? என்னங்க உங்களே அடிச்சுட்டு போறா, பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க? பூ தானா தொட்டுடுச்சுடா, பறிச்சிருவோம். எதிரியை கோட்டையில சந்திக்கணும், பொண்ணை தோட்டத்துல சந்திக்கணும், சாமிய கோயில்ல சந்திக்கணும். வாடா. இந்த பொண்ணு உனக்கு தேவையா? அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி. என்ன பாக்குற? எவ்வளவு தேங்காய் இருக்கு நேத்து எண்ணிட்டமே. நான் முத்து விட்டு 2 நாளா வெளியே வரல. அந்த தியானாவை பார்த்ததுல இருந்தே ஆனா டாவாயிட்டாரே. என்னடா உளர்ற? இல்ல அந்த தெய்வானைய பார்த்ததுல இருந்தே அண்ணன் டல் ஆயிட்டாரே. நீ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன, என் கால்ல இருக்கிற சேனாவாலே உன்னை ஆனா பண்ணிடுவேன். அந்த தேவி அடிக்கடி பாக்குறதுக்கு என்ன வழி? வழி இருக்கு. அந்த பொண்ணோட அப்பன் ஒரு சங்கீத வித்வான். உங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வரும். ஒரு ஹார்மோனிய பொட்டியை வாங்கிக்க, அந்த சாஸ்திரி கால்ல போய் குருவேன்னு விழுந்துரு. சங்கீதம் கத்துக்கிற சாக்கல அடிக்கடி அங்க போகலாம். அந்த பொண்ணை பார்க்கலாம், பேசலாம், தண்ணி கிண்ணி கேட்கலாம். ஹார்மோனி பட்டு வாங்குறதுக்கு என் கையில காரணம் கூட காசு இல்லையே. காலனாவுக்கு ஹார்மோனி பெட்டி கிடைக்காதே. அந்த சேனா எடு. வேண்டாம் வேண்டாம். ஒரு பிரச்சனையை சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கப்பா. ஹார்மோனிய பொட்டிக்கு என்ன செய்யலாம்? என் பேர் முத்துவீரன், எல்லாரும் முத்துன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன வேணும்? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் தான் சங்கீத உலகத்துல தெரியாதவங்களே கிடையாது. உங்களை